68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 14வது முறையாக சென்னை தலைமைச் செயலக முகப்பில் பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக நாட்டுக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கமும் செலுத்தினார். பின்னர் விழா பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புனித ஜார்ஜ் கோட்டையில் ஏழைகளின் ஆட்சி நடப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது பழமொழி. ஏழை சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்ற புதுமொழியை தமிழகத்திலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. எனவேதான் விளைநிலங்களின் வழியே கெயில் குழாய் பதிப்பு திட்டம் என்றாலும், தஞ்சை தரணியில் மீத்தேன் எரிவாயு திட்டம் என்றாலும், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதை திட்டம் என்றாலும், சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு என்றாலும், அவற்றையெல்லாம் திடமாக உறுதியாக எதிர்க்கும் அரசாக, அவற்றை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாத அரசாக உங்கள் அன்பு சகோதரியின் அரசு விளங்கி வருகிறது. ஏழை எளிய மக்களை பாதுகாக்கும் அரசாக, அவர்களை கை தூக்கிவிடும் அரசாக எனது தலைமையிலான அரசு விளங்கி வருகிறது. எனவேதான் ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை எனது அரசு செயல்படுத்தி வருகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 10,000 ரூபாயாகவும், அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 5,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு நாட்டிற்காக குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்புற பணியாற்றியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் 4,500 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் இந்த வேளையில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 9,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும், அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 1955 நபர்கள் பயனடைவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றிற்கு 1,43,52,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். இதுவன்றி விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு நாட்டிற்காக குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்புற பணியாற்றியவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மனின் வழித்தோன்றல்கள், மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்கள், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றல்கள், வ.உ. சிதம்பரனாரின் பேரன் ஆகியோருக்கு மாதம் 2,000 ரூபாய் சிறப்பு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு ஓய்வூதியம் இனி 4,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 195 நபர்கள் பயனடைவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 58,50,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். தியாகிகளின் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தியாகிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். நம்முடைய தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் தியாகிகளுக்கெல்லாம் 10,000 ரூபாய் தியாகி மானியத்தை இன்றைக்கு உயர்த்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தியாகிகளுக்கு பின்னாலே தியாகிகளுடைய குடும்பமும் வறுமையிலே ஆழ்ந்துவிடக்கூடாது என்ற கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கும் இன்றைக்கு பென்ஷன் தொகையை 5,000 உயர்த்தி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். நம்முடைய தேனி மாவட்ட தியாகிகள் மனமாற வரவேற்று அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி திலக் சாஸ்திரியின் மகள். என்னுடைய தாயார் 92 வயதாகிறது. அவர்களுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஓய்வூதியத்தை பென்ஷனை உயர்த்தியதை பற்றி அம்மாவுக்கும் தமிழக அரசுக்கும் என் நன்றியை குடும்பத்தின் சார்பாகவும் எல்லா தியாகிகள் சார்பாகவும் நன்றியை கூறுகிறேன். ஜெய்ஹிந்த். தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு ஓய்வூதியமாக
இதுவரை வழங்கப்பட்ட 9,000 10,000 உயர்த்தி வழங்கியும் தியாகிகளின் மனைவார்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக 4,500 5,000 உயர்த்தியும் ஆணையருக்கு தமிழக முதலமைச்சர் செல்வி டாக்டர் அம்மா அவர்களுக்கு தியாகிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா எங்களுக்கு எல்லாத்தையும் முன்னால் வாங்கின பென்ஷன்லேருந்து 1000 ரூபா இன்னையிலேருந்து கொடுத்தாங்க. தியாகிகளை மதிக்கிறது இந்த அம்மாவை தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த அம்மாவோட வாழ்க்கை 100 வயசில் 150 வயசு இருக்கணும், நெடுவலி இருக்கணும் என்று மிகவும் ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன்.